கொஞ்சமாச்சும் வந்து அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் வந்து பாக்கியா செய்வாங்க அப்படின்னு நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் நடக்காது போல். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எபிசோட்டை எடுத்தோடனே முதல்ல பாக்கியாவின் தவ புதல்வர்களான இனியாவும் செழியனும் அவங்க அம்மாவுக்கு வந்து வர வர பிஸ்னஸ் தான் முக்கியமாக போச்சு, நம்மலாம் முக்கியம் இல்லை அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே காரில் வர மருமகளான ஜெனி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து அப்பா வேலை செய்கிறாங்க, ஆனால் அம்மா கூட இருப்பாங்க. உங்கள் அப்பா இங்கே வீட்டிலே இருக்கிறல்ல, அதனால தான் அம்மா இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் புரிஞ்சுக்கல, சொப்ப கட்டாத அப்படிங்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து எழில் பாவம்னு சொல்லிகிட்டு இருக்க. ஆனால் எழில் வந்து ராத்திரிலாம் அழுதுகிட்டு அமிர்தா கிட்ட உண்மையை சொல்லிடுறாரு. நீங்கள் பண்ணது மிகப்பெரிய துரோகம், ஆன்ட்டி எவ்வளோ காயப்படுத்திருப்பீங்க, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல, உங்கள் திறமைக்கு என்றைக்கு வேணால் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணால் கிடைக்கும், உங்கள் அம்மாவை வெளில அனுப்பி தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுமானா, இல்லை எனக்கு பண தேவைகள் இருக்குது, அம்மாவை சரி பண்ணணும், ஒன்றை பார்த்துக்கிறேன்னா நான் பார்த்துக்க சொல்லி கேட்டேன், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அமிர்தா திட்டிட்டு படுத்துடுறாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாகி எழில் அழுதுகிட்டு இருக்காரு. ஆனாலும் இன்றைக்கும் கூட விஜய் விஷால் அந்த இடத்துல இருந்தால் நல்லா இருந்திருக்குமே நினைக்கிறத தவிர்க்க முடியலன்னு வச்சுங்க எழில் ஒரு இடத்துல. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த எப்படியோ மற்ற பிள்ளைங்க நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க, எழில் தான் புரிஞ்சுக்கலான்னு கோபி ஓவராக பேச இதில் ராதிகாட்ட என்ன சொல்கிறாருன்னா, அந்த ப்ரொடியூசர்கிட்ட பேசி பேரை பாக்கியலட்சுமிங்கிறத மாற்ற வச்சிருவேன், நான் அதெல்லாம் பண்ண வைக்க விட மாட்டேன்னு ஏதோ பெரிய ஒரு நாள் பார்த்த ஒருத்தர் அப்படியே எல்லாத்தையும் மாற்றுவாருங்கிற மாதிரி ஓவராக பேசிக்கிட்டு இருக்காரு. ராதியா திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கு நடுவில் பாக்கியா அந்த ஃபுல் பூஜை ரைட்டெல்லாம் வந்து அந்த ஆயுத பூஜைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் இவர் மேலே ஒரு சந்தேகம் கூட வரலைங்கிற மாதிரி காமிக்கிறதும், பின்னாடி ஏதோ அந்த ஃபோன் காலை வச்சு மட்டும்தான் இப்போ அகப்படுறாருங்கிற மாதிரி காமிக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அதில் ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நாளைக்கு அந்த ட்விஸ்ட் இருக்குமாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் எப்படி போகுது கதைன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.